ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு ராஜியை பார்த்த உடனே உசிரே உசிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? அதான் உங்கள் சித்தப்பா சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு ஐயோ எப்படி தான் நம்ம ராஜி சமாளிக்க போகிறாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம மீனா இருந்தாலும் கொஞ்சம் சமாளிப்பாங்க. நம்ம ராஜிக்கெல்லாம் போயே வரமாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா பட்டுன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்காங்க, நான் பார்த்து போய்க்கிறேன், நீங்கள் போய்க்கோங்கன்ட்டாங்க. இப்போ ரே வா பலே கில்லாடிமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் அதாவது நம்ம மீனா இருக்காங்களே, அவங்க உட்காந்து கீரை பறிக்க உனக்கு ஒரு வேலையும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தங்கமயில் அத்தை நான் இருக்கேன், நான் செய்கிறேன் களை பறிக்கிறது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஆளை வச்சு செஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டால் சொன்னால் கேட்குதா அந்த பொண்ணு, எவ்வளோ வேலை தான் செய்யும் பாவம் நம்ம தங்கமயில், எவ்வளோ வேலை தான் இவ செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சரியக்குரிய போட்டுருவாங்களாட்டுக்கு நம்ம கோமதியம்மா. சரி பரவாயில்ல விடுங்க, என்னதான் இருந்தாலும் மருமகளை விட்டு கொடுக்காம இருக்கீங்க, வரே வா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி எல்லாம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து உட்காராரு. எம்டன் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறமா சரிப்பா புக் பண்ணும் ஹோட்டலுன்னு புக் பண்ணி விட 5000 தாங்கிறாங்க. நம்ம மெயினாக சான்ஸே இல்லை, இப்போ பொசுக்குன்னு மாட்டப்பாரா அப்படின்னாங்க. நம்ம ராஜு உடனே எதுக்கு கோத்துடலான்னு பார்க்குறீங்களாக்கா? நான் ஒன்றும் கோத்து விட ட்ரை பண்ணல, அவங்களே கோத்துக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டாங்க. பொசுக்குன்னு புக் பண்ணி விட்டா 5000 தான் போயிடுச்சுங்கிறாங்க. ஐயோ அட்வான்ஸாக தெரியாமல் பாடுறாங்களே, நம்ம பாண்டியனுக்கு தான் பக்குன்னு இருக்குமே, அமௌண்ட்டு போகுதுன்னா ஆயுசு குறையிறதுக்கு சமம் அவருக்கு. இப்போ அவன் நம்ம பாண்டியன் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக சேமித்து வச்சதா இப்படியாம்மா செலவு பண்ணுவேன், அப்படியே குத்துன்னு குத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, மயிலை கூட்டு வந்து இப்படி உன் வாழ்க்கையில் சோதனையை உருவாக்கிக்கிட்டே பாண்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.